மத்திய அரசுக்கு கண்டனம் தீர்மானம் போட்டால் இவர்களுக்கு வலி உறுத்தல் ரெண்டும் வந்துருமே. மாநில ஆமா. தலைமை பாரதிய ஜனதா மாநில தலைமையில ஒரு மாற்றம் வரலாம். பிஜேபி தான் திமுகவுக்கே மாற்றுன்னு அவர் கடுமையான உடான்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுருக்காரு. டெல்லி நம்புது. மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வைத்திருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் ஜெயிப்பது கடினம். பிஜேபியில் இருக்கிற லீடர்ஸ் அதிமுக கூட்டணி தொடருதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா அவங்க போட்டி போட்டா ஜெயிக்கணுங்கிறது தான். தங்களோட நிலைப்பாடை அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்ன நிலைப்பாடுன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் ஃபுல்லா இருக்குங்கிற நிலைப்பாடு. நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு டிசம்பர் 26, 2023 அன்று நடந்து முடிஞ்சிருக்கு. பொதுக்குழு மற்றும் செயற்குழு இது சம்பந்தமா அதுல விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் உமர் முக்தார். சார், இது நம்ம உள்ள பொதுக்குழு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதோட தீர்மானங்கள் 23 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக அரசை கண்டிச்சே ஒரு 15 தீர்மானங்கள் இருக்கும். இந்த புயல் பாதிப்புக்கு நடவடிக்கை எடுக்காது, மீனவர் பிரச்சனை, நீட் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு 15. அப்புறம் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு 2 தீர்மானம் இருக்கு. அப்புறம் சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் போட்டவங்க மத்திய அரசை மட்டும் வலியுறுத்தி தீர்மானம்னு போடுறாங்க. இது ஏன் சார்? ஏன்னா வெளியே வந்துட்டாங்க, ஏன் டைரக்டா அடிக்க கூடாது? மத்திய அரசுக்கு கண்டனம் தீர்மானம் போட்டால் இவர்களுக்கு வலி உறுத்தல் ரெண்டும் வந்துருமே. அது எப்படி போட முடியும்? அதாவது எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு கண்டன தீர்மானம் அது புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். முதல் தீர்மானம் எப்போதுமே ஜெயலலிதா காலத்துல பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து பாராட்டு. பொதுச் செயலாளர் அவர் கடமையை தானே செய்யறாரு. அவருக்கு எதுக்கு வாழ்த்து பாராட்டு ஒரு கட்சி கொடுத்த தெரிவிக்கிறார்? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா அதுதான் மரபு. வாழ்த்து பாராட்டு அப்படி ஒரு தீர்மானம் எப்பவுமே இருக்கும். கடை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம். அது பேரை மட்டும் தான் மாத்திருப்பாங்க. மற்றபடி அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடர்ந்து வர்ற ஒரு வழக்கம் தான். எம்ஜிஆர் காலத்துல எப்பவுமே டெல்லி எல்லாம் பெருசா பகிச்சுக்கிறது இல்ல. ஆரம்ப காலத்துல நீங்க பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும் போதும் டெல்லியோட அனுசரிச்சு தான் போனாரு. இத்தனைக்கும் இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்து தான் மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். அப்புறம் மொரார்ஜி தேசாயோட அனுசரிச்சு தான் போனாரு. மொரார்ஜி தேசாய் யூனியன் பிரதேசங்களை எல்லாம் பக்கத்து மாநிலத்தோட இணைக்கணும்னு ஒரு நடவடிக்கை எடுத்தார். ஒரு தீர்மானம் போட்டு. அதாவது பாண்டிச்சேரி காரைக்காலும் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடோட இணையும். மாஹே ஏனாம் எல்லாம் அந்த கேரளா ஆந்திராவோட இணையும். இப்படி ஒரு ஏற்பாடு. பாண்டிச்சேரி மக்கள் கொதிச்சு இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிரெஞ்சு அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி போகுது. இப்பவுமே பாண்டிச்சேரியில அந்த பிரெஞ்சு தம்பதிகளுக்கு பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில நடந்த ஒரே வெகுஜன போராட்டம் அதுதான். துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. சில உயிர்கள் பலியாகின. அதிமுக அதிமுக முதல் முதலமைச்சர் பாண்டிச்சேரிக்காரர். தமிழ்நாட்டுக்கு முன்பே பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருச்சு. காரைக்காலை சேர்ந்தவர். அப்படி இருந்தும் மொரார்ஜி தேசாய் அனுசரிச்சு போகணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் அதை ஆதரித்தார். இதான் வரலாறு. அதிமுக அதுல ரொம்ப பாண்டிச்சேரியில ரொம்ப ஆதரவை இழந்தது. கடைசியில மொரார்ஜி தேசாய் பின்வாங்கிட்டாரு. அப்படியான ஒரு ஏற்பாடு இல்லைன்னு மக்களவையில அறிவிச்சு அதோட அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்தது. எதுக்காக ஞாபகப்படுத்துறேன்னா பெரும்பாலும் இப்படித்தான் இது போயிட்டு இருக்கு. ஆனால் ஜெயலலிதா காலத்துல கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. அக்ரெசிவா இருப்பாங்க. 2014 மோடியா லேடியா இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப பழையபடி அந்த பழைய பாலிசியை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள். காரணம் மேல இருக்கிற வழக்குகள், பல பிரச்சனைகள். ரொம்ப முறைச்சுக்கிட்டோம்னா ஈடி வீட்டுக்கு கதவை ராத்திரி தட்டுவாங்க. இப்படி பல அதெல்லாம் உண்மையான காரணங்கள் இதுதான். வெளிப்படையா பேசுறதா இருந்தா இதுதான் காரணம். மற்றபடி 2024 தேர்தல் அதுல பிஜேபி கூட்டணி எல்லாம் நிச்சயமா இல்ல. அது என்னால உறுதியா சொல்ல இல்ல. என்ன காரணம்னா பிஜேபியில அண்ணாமலைக்கு எதிராக பல விஷயங்களை பேசிவிட்டு அண்ணாவை பற்றி அவர் பேசியது, பெரியாரை பற்றி பேசியது, ஜெயலலிதாவை பற்றி பேசியது, இதையெல்லாம் தாண்டி அதிமுக கூட்டணி வைக்க முடியாது.
ஆமா மாநில ஆமா தலைமை பாரதிய ஜனதா மாநில தலைமையில ஒரு மாற்றம் வரலாம். எப்போ வரும்னா ம் 2024 தேர்தலுக்கு பிறகு. பிறகு அது ம் ம் அண்ணாமலை வந்து படுபயங்கரமா அளந்து விட்டுருக்காரு. ம் பெரிய அளவுக்கு ம் நமக்கு ஆதரவு பெருகி இருக்கு. ம் பெரிய அளவுக்கு நம்மளால சீட்டு ஜெயிக்க முடியும். யார் ஆமா தயவும் ஆமா தேவையில்ல. திமுகவுக்கு ம் மாற்றே நாங்க தான். பிஜேபி அ தான் அ அ திமுகவுக்கே மாற்றுன்னு அவர் வந்து கடுமையான உடான்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுருக்காரு. டெல்லி நம்புது. 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 ஆனா சரி சரி அது இல்லங்கிறது நமக்கு தெரியும். ஆமா ஆமா வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடலாம். ம் ஆனா ம் 16.6% வந்தா தான் டெபாசிட்டே வாங்க முடியும். ஆமா கரெக்ட் 30, 35% வந்தா தான் வெற்றிங்கிறத பத்தி திங்க் பண்ணவே முடியும். ஏன்னா இன்னொருத்தன் 38% எடுத்தா அவனுக்கு வெற்றி போயிருமே. ஆமா ஆமா ஆக ஒட்டுமொத்தத்துல ம் மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வைத்திருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில ஜெயிப்பது கடினம். ம் ஏன்னா திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் ஓட்டு ஆமா வங்கி. அதை ஆமா தாண்டி அவர் எப்படி கன்னியாகுமரியில வெற்றிக்கனியை பறிக்க முடியும்? ம் 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 சோ யாருக்குமே சாத்தியம் இல்ல. ம் பிஜேபியில இருக்கிற லீடர்ஸ் வந்து அதிமுக கூட்டணி தொடருதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா அவங்க போட்டி போட்டா ஜெயிக்கணுங்கிறது தான். கண்டிப்பா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல யாரோ ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அதிமுக ஓட்டு இல்லாம எப்படி ம் ஜெயிக்க முடியும்? அதாவது ஜெயிக்க கூட இல்ல, ம் கனவு கூட காண முடியாது இல்லையா? ஆமா ஆமா அதிமுகவுக்குமே இப்ப சேலத்துல பாமக ஓட்டு இல்லாம எப்படி ஜெயிப்பாங்க? முடியாதுதான் ம் வாய்ப்பே இல்ல. அதாவது அடிப்படையிலே வந்துங்க திமுக ஓட்டு வங்கி, அதிமுக ஓட்டு வங்கி. திமுக எதிர்ப்பு ம் ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு வரணும். அத பாஜக ஆமா பங்கு கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அப்ப ம் அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியும், அதிமுகவோட அடிப்படை ஓட்டு வங்கியும் எத்தனை சதவீதம்ங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. ம் 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 ஜெயலலிதா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல வெற்றிக்கு போதுமான சதவீதம் இருந்தது. அப்ப கூட அவங்களும் இருந்தது தோத்து போயிருக்காங்க. ம் ம் 2004 அப்புறம் எப்படி 40க்கு 40 தொகுதி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள்? ஆமா எனவே 2004 வெறும் ம் அரித்மெட்டிக்கா கூட நம்ம பார்க்க முடியாது. அதுல ஒரு கெமிஸ்ட்ரி தேவைப்படும். அரசியல் தேவைப்படும் வந்து ம் குறியீடு வந்து கணக்கு மட்டும் இல்ல. குறியீடு ம் ம் வேதியியல். அதிமுக ம் தொண்டர்களுக்கும், பிஜேபி தொண்டர்களுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஆமா 2 பேரும் சேர்ந்து தேர்தல் பணியாற்ற மாட்டாங்க. ம் ம் எனவே ம் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுவது. வழக்கமா நீங்க அதிமுக ஹிஸ்டரிய பார்த்தா, இந்த ம் மாரி தீர்மானம்லாம் பட்டவர்த்தனமா போடவே மாட்டாங்க. ஆ கூட்டணி ஆ பற்றி உரிய ம் நேரத்தில் தகுந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை பொதுச் ம் செயலாளருக்கு வழங்குகிறோம். இதான் ஸ்டாண்டர்டு. ஸ்டாண்டர்ட் இதான் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜெயலலிதாவா இருந்தா ஜெயலலிதாவுக்கு வழங்குகிறோம். ம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி வழங்குகிறோம்ங்கிற தீர்மானம் தான் அன்னைக்கு போட்டிருந்திருக்கணும். ஆ ஆனா அவங்க வந்து விலகுறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ம் தொண்டர்களின் விருப்பத்தை நாங்கள் பிரதிபலித்தோம்னு சொல்லிட்டாங்க. ம் அப்ப தொண்டர்களின் விருப்பம் இப்பவும் அதுதான்ங்கிற பட்சத்துல மாத்த முடியாது. மாத்த முடியாது ம் 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 24ல வந்து அண்ணாமலையோட அந்த கணக்குகள் எல்லாம் தவிடுபடியாகும்போது, ம் பிஜேபி தலைமை மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு சூசகம் இப்போ நிர்மலா சீதாராமன் மூலமா தெரியுது. தெரியுது ம் அவங்கள ம் தமிழ்நாடு ம் அரசியல்ல படுபயங்கரமா புஷ் பண்றாங்க. இந்த இப்ப தூத்துக்குடி அவங்க வந்து சுற்றுப்பயணம் கடுமையா தமிழ்நாடு அரசாங்கத்த அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா ஆமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவங்க எல்லா கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. திமுக ம் மெம்பர்ஸ் வாக் அவுட் பண்ணும்போது, நீங்க ஜெயலலிதாவுக்கு 1989ல் செய்த அவமானத்தை மறந்துவிட்டு நடக்கிறீர்கள். எங்கே போகிறீர்கள் வெளியே? பதில் சொல்லுங்கள்லாம் பயங்கரமா கர்ஜிச்சாங்க. ம் ம் 89ல ஜெயலலிதாவுக்கு அவமானம் ஏற்பட்ட பிறகும் பிஜேபி வந்து திமுகவோட கூட்டணி வச்ச வரலாறு இருக்குல்ல. 99, ஆமா 2004 அது எப்படி அதை ஆமா யார் மறக்க முடியும்? வாஜ்பாய் அமைச்சரவை மறக்க எப்படி முடியாது மறக்க முடியும்? இருந்தாலும் ம் அவர்கள் ம் கர்ஜனை எல்லாம் செஞ்சாங்க. எதுக்கு ம் நான் சொல்ல ம் வரேன்னா, தமிழ்நாடு அஃபேர்ல ம் தமிழ்நாடு சேர்ந்த ஒருவராக அவங்கள வந்து முன்னிறுத்துறாங்க. முன்னிறுத்தாங்க ம் ம் அதாவது ம் கிட்டத்தட்ட அது அண்ணாமலைக்கு போட்டி தான். ஓ போட்டியா அப் இறக்குறாங்க சப்போஸ் அதுதான் நிஜம்னா, இப்போ உதாரணமா ம் நிர்மலா சீதாராமன் சவுத் மெட்ராஸ்ல கேண்டிடேட்ன்னு வைங்க. எவ்ரி சான்ஸ் ம் இஸ் தேர். பிராமண ம் தொகுதி. பிராமண ஓட்டு ஆமா வங்கி இருக்கு. பிஜேபிக்கும் ஆமா அங்க ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ ம் 3 முனை போட்டி வரும். திமுக, ம் அதிமுக, பிஜேபி. பிஜேபி ம் வெற்றிக்கு ம் பக்கத்துல போனாலோ, இல்ல ஒருவேளை வெற்றி அடைந்தாலோ, அது வந்து நிர்மலா சீதாராமனின் வெற்றியாக பார்க்கப்படும். ம் ம் அந்த வாய்ப்பு அங்க மட்டும் இருக்கு. ஏன்னா அங்க வந்து வேற திமுக கூட்டணி கட்சிகள், பிற கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப அங்க வந்து ம் விசிக ஓட்டு இல்ல கிடையாது. கிடையாது விசிக ஓட்டு கிடையாது. கம்யூனிஸ்ட் ஓட்டு கிடையாது. ஆமா காங்கிரஸ் ஓட்டும் கிடையாது. ஆமா கண்டிப்பா அப்போ ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு நிலைமை தென் சென்னையில ஏற்பட்டு, ம் நிர்மலா சீதாராமனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால், அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவார்.
ஓகே ஓகே ஓகே. அப்ப நிர்மலா சீதாராமனோட இணைந்து பணியாற்றுவதில் வந்து அதிமுகவுக்கு பெரிய ஆட்சேபனை இருப்பதற்கு வழி இல்லை. ஏன்னா இல்ல. 2026 அவங்களுக்கு முக்கியம். அப்ப 2026ல முதலமைச்சர் முகமாக எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி ஏத்துக்கிடணும். அந்த கண்டிஷன் வைப்பாங்க. நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் முகமா ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வேலை பார்க்க முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. ஆனால் கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்குவாங்களா? பிஜேபி வந்து கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனா என்ன ஆகும்? அதாவது என்னைக்கு இருந்தாலும் கூட போறது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பா தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் எதிர்க்க மாட்டாங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த வாய்ப்பு வச்சிருக்கோம். அரசியல்ல வந்து சாங்டம் சாங்டோரம் கிடையாது, கருவறை அரசியல் கிடையாது, கற்பக்கரக அரசியல் கிடையாது. அரசியல் என்பது வெற்றி சார்ந்தது. கண்டிப்பா வெற்றி தான் அதுல முக்கியம். தோல்வி அடைஞ்சா வந்து கட்சிக்காரன் கூட இருக்க மாட்டான். தலைவரோட மனைவிக்கே கோபம் வந்துடும். கதவை திறந்து போலீஸ்காரன் கதவை திறந்து போலீஸ்காரன் இல்லைன்னா மந்திரி மனைவிக்கு கடுப்பாயிரும். கரெக்ட் தான். இல்ல அந்த வெற்றி முக்கியம்னு தானே அவங்க வந்து பிரிஞ்சு வந்தது. கூட இருந்தா எங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. அது அண்ணாமலையால் விளைந்தது. ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் அண்ணாமலை அணுகுண்டுதான் அது அதற்கு முக்கிய காரணம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பேசுனது நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இப்ப பப்ளிக் மெமரியில மறைஞ்சிருச்சே தவிர அவரு அண்ணாவை பற்றி பேசியது, ஜெயலலிதாவை பற்றி பத்திரிகை பேட்டியில சொன்னது, ஆங்கில பத்திரிகை பேட்டியில, இப்படி பல விஷயங்கள்ல அவரோட இணைந்து பணியாற்ற முடியல. இவங்க போய் முறையிட்டும் பார்த்தாங்க. தங்கமணி வேலுமணியெல்லாம் டெல்லி வரைக்கும் படையெடுத்து அண்ணாமலையை பற்றி சொன்னாங்கல்ல. டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலை சொல்வதைத்தான் எடுத்துக்கொண்டது. அப்போ இப்ப அண்ணாமலை பக்கம் காத்தடிச்சிட்டு இருக்கு. அண்ணாமலை இது தானே வந்து அம்பலப்படும் என்பது அதிமுகவின் எண்ணமாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் ஆவேசமா பேசினாரு. தீர்மானங்களுக்கு எல்லாம் பிறகு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. அது நான் கேட்கதான் வர்றேன். ஆக்சுவலா இதுல எல்லா பொதுக்குழுலையும் நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா இவரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொதுக்குழு இந்த தீர்மானத்துல ஜெயலலிதா பத்தி எதுவுமே குறிப்பில்லை. ஜெயலலிதாவை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை தவிர வேற எந்த தீர்மான குறிப்பு எதுவுமே இல்லை. பாரத ரத்னா பட்டம் எதுவுமே இல்லை. இல்ல குறைந்தபட்சம் வந்து புதிய ஏர்போர்ட் இப்போ திருச்சியில திறக்க போடுறாரு. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதலமைச்சர் மன்னிக்கவும் பிரதம அமைச்சர் மோடி. அதுக்கு ஜெயலலிதாவை பேரை சூட்டணும்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல அவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எதுவுமே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில முழு கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நடக்கிற பொதுக்குழு செயற்குழு மாபெரும் வித்தியாசம் என்னன்னா, பொதுக்குழு செயற்குழு வந்து ஒரு உள்ளரங்க கூட்டம். அத லைவாவோ கேமரா பர்சன்ஸையோ அலோவ் பண்றது இல்லைங்க. ஏன்னா பல விஷயங்கள் நடக்கும், கட்சி இருக்கும். பொதுவாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோ எடுக்க சொல்லிட்டு வெளியில போக சொல்லிடுவாங்க. இந்த முறை இது லைவா வந்துச்சு. இதுக்கு முந்தி லைவா வந்தப்பதான் ஓபிஎஸ் வந்து அனுப்பப்பட்டார். இப்ப லைவா வரும்போது யாரையும் அனுப்பல. ஆனா தங்களோட நிலைப்பாடை வந்து அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்ன நிலைப்பாடுன்னா, எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் ஃபுல்லா இருக்குங்கிற நிலைப்பாடு தான். அதுதான் நிலைப்பாடு. 2024 தேர்தல் நிலைப்பாடெல்லாம் இல்லை. ஏன்னா அதான் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே. இப்ப இந்தி எதிர்ப்பு நம்ம பேசணும்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா அது அகில இந்திய பாலிடிக்ஸ். ஆனா நமக்கு நம்ம மாநில அரசியல் தான் முக்கியம். திமுக இதை தாண்டி என்ன ஹைதராபாத்ல நின்று ஜெயிக்க போறாங்க? திமுக கூட்டணியில பிளவு ஏற்படுவதற்கு வழி இல்லைங்க. அது வந்து தூரத்து கனவு, வழியே இல்லை. நோ சான்ஸ்.